ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் இன்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது ராஜினாமா கடிதத்துடன் தலைமை செயலகம் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். நேற்று ஏற்கனவே 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருந்த நிலையில் தற்போது மற்றொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இசக்கி சுப்பையா அவர்களும் இன்று ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் தனது ராஜினாமா கடிதத்தோட தலைமை செயலகம் வருகை புரிஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாக ஏற்கனவே இவர்கள் அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் ஆதரவாக வாக்களித்தவர்கள். அவர்கள் மீது ஏற்கனவே தகுதி இழப்பு தொடர்பாக அதிமுக கொடுத்த மனுக்கள் சபாநாயகர் அவர்களிடம் நிலுவையில் இருக்கிறது. அப்படியான சூழல்ல அவர்கள் அதற்கு முன்பு ராஜினாமா என்பது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மீண்டும் தாவேக்காவில் போட்டியிட்டு வென்று விடலாம் என்கிற ஒரு அரசியல் கணக்கோடு அவர்கள் கிட்டத்தட்ட தங்கள் பதவியை ராஜினாமா செய்கிறார்கள். சபாநாயகர் அவர்கள் இந்த இடத்தில் ஏற்கனவே கொடுத்த மனுக்கள் நிலுவையில் இருக்கிறது. அதன் பேரில் இன்னும் தீர்வு சொல்லல. சபாநாயகர் என்பவர் வானளாவே அதிகாரம் பெற்றவர். அது PH பாண்டியன் அவர்களுடைய காலத்திலிருந்து நிறுவப்பட்ட ஒன்றுதான். சபாநாயகருடைய விருப்புரிமையும் அதற்குள் இருக்கிறது. அதே நேரத்துல நீங்க அரசியல் ரீதியாக நீங்க தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது தூய சக்தி திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இல்லை. இது இன்றெல்லாம் பேசுகிற ஒரு இயக்கம். ஒரு தமிழக மக்களால் 107 இடங்களிலே இன்னைக்கு 108, திருச்சி கிழக்கோடு தளர்த்து விட்டு பார்த்தா 107 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். அப்ப அந்த இயக்கம் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்பார்கள் என்றுதான் மக்கள் நம்பியிருப்பார்கள். ஆனா இன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பிளவுகளை பயன்படுத்துவது இது இன்றைக்கு நேற்று இல்ல. கிட்டத்தட்ட முதல்வர் விஜய் அவர்கள் CV சண்முகம் அவர்களுடைய தரப்பு அலுவலகத்திற்கு சென்ற நாள் முதலே அந்த பந்தம் தொடர்கிறது. இன்னொன்று, அந்த விரைவு ஏற்கனவே அதிமுகவில் இருந்து கொடுக்கப்பட்ட தகுதி நீக்கம் தொடர்பான மனுக்கள் நிலுவையில் இருக்கிறது. அதுல விரைவு காட்டல. அதே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யப்படுகிற பொழுது அந்த கடிதத்தில் விரைவு காட்டுகிறார்கள். பொதுவாக சபாநாயகர் இது மாதிரியான ராஜினாமா வந்தால் 2 விஷயங்கள் பரிசீலனை செய்வார். ஒன்று, அந்த கடிதத்தை அவர்களே கொண்டு வருகிறார்களா அல்லது வேறு நபர்களின் மூலம் கொடுத்து அனுப்புகிறார்களா. வேறு நபர்களின் மூலம் அது கொடுத்து அனுப்பப்பட்டால் அதன் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்யணும். இவர்களுடைய விருப்பத்தின் மேல தான் வந்ததா என்பதை ஆய்வு செய்யணும். அதற்காக அதை காத்திருக்க வைக்கப்படும். ஆனால் இங்க அப்படி இல்லை. அவர்களே நேரடியாக வர்றாங்க. அப்ப அவர்களுடைய கையெழுத்து, அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. அப்ப சபாநாயகரை பொறுத்தவரை இந்த ராஜினாமாவை ஏற்கிறார். சட்டப்படியாக இதுல அவருக்கு சிக்கல் இல்லை என்றாலும் கூட சபாநாயகருக்கு சில மனசான்றுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையினை நடத்தக்கூடியவர் இன்னும் நாம் தாவேக்கா நிர்வாகி அல்ல என்கிற ஒரு மனநிலையில அவர் கையாண்டு இருக்கணும். அந்த இடத்தில் அவர்கள் செய்திருப்பது ஒரு தவறு. ஆனால் அது கிட்டத்தட்ட சட்டப்படியான தவறு இல்ல, ஒரு மனச்சான்றின்படியான தவறு அப்படித்தான் நான் பாக்குறேன். இன்னொன்று, இன்னைக்கு நேற்று இவ்வளவு பெரிய சர்ச்சையாகிறது. 3 பேர் ராஜினாமா செய்கிறார்கள். அந்த ராஜினாமா உடனே ஏற்கப்படுகிறது. ஏற்கப்பட்ட சில நிமிடங்கள்லயே, ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான நிமிடங்கள்ல அவர்கள் உடனடியாக ஆதவர்ஜன் அவர்களை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு முடிந்த உடனே ஒரு அடையாள அட்டை உடனடியாக அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிறது. நீங்க சாதாரணமா ஒரு நிறுவனத்தில் ஒரு பணிக்கு சேர்கிற பொழுது அவருக்கு உறுப்பினர் அட்டை வாங்குறதுக்கு தாமதமாகும். அப்ப இது எல்லாமே முன்தேதியிட்ட நிகழ்வுகள் போலவே இருக்கிறது. ஒரு ஒத்திகை பார்த்து அரங்கேற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரே யதார்த்தமாக நடந்த ஒன்றாக இல்லை. இன்றைக்கு 4வதாக இசக்கி சுப்பையா அவர்கள் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர். 2011 முதன்முறை வென்றவர். சட்ட அமைச்சராக 1 மாத காலம் அப்பொழுதே இருந்தவர். 2016 அதிமுக வாய்ப்பு தரவில்லை. 2021 வென்றவர். 26 வென்றவர். அப்ப இப்படி எல்லாம் தொடர் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இசக்கி சுப்பையா அவருடைய தொகுதியில தாவேக்கா 3வது இடம் வந்திருக்கிறது. அது போன்ற நபர்களை எல்லாம் இப்படி இழுப்பது என்பது கிட்டத்தட்ட இது குதிரை பேர அரசியல் என்பதற்கான ஒரு பாதையாக இன்றைக்கு மாறி இருக்கு. இது கிட்டத்தட்ட அவர் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய ஜோதிமணி போன்றவர்களே இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு தூய சக்தி விஜய் அவர்களிடம் மக்கள் இப்படியான அரசியலை எதிர்பார்க்கவில்லை. அது அந்த கட்சியினுடைய நீடித்த நிலைத்த அரசியலுக்கு பெரிய சவாலாக மாறும் என்றுதான் பார்க்கிறேன். அதிமுக இதற்கு நீதிமன்றம் போவாங்க. நீதிமன்றம் செல்வதன் மூலமாக காலமும் நீட்டக்கப்படலாம். மற்றபடி இதற்கு சபாநாயகருக்கு இந்த அதிகாரமும் இருக்கிறது என்கிற புள்ளியில் தான் இது சட்டப்படியாக அணுகினால் அப்படித்தான் தோன்றுகிறது. சார், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.